திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. பிரதமர் மோடி அவர்களே, உங்களோட ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமா இருக்க, உங்க படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சோப்பு மட்டும்தான், விருந்து தயாராகிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. மத்திய சென்னை வாக்காள பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை தனியாக அறிமுகம் செய்ய தேவையில்லை. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினரா, ஒன்றிய அமைச்சரா, மத்திய சென்னையினுடைய குரலா மட்டுமல்ல, தமிழ்நாட்டு உரிமை குரலா ஒழிச்சவர் தயாநிதி மாறன் அவர்கள். ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது உலக புகழ்பெற்ற மின்னணு நிறுவனங்களை தொழில் தொடங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர். தலைவர் கலைஞரின் மனசாட்சியான அண்ணன் முரசொலி மாறன் அவர்களுடைய அன்பு மகன். மீண்டும் மத்திய சென்னை குரலா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். எழுத்தாற்றல், கவியாற்றல் என பன்முகம் ஆற்றல் கொண்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக வந்தவர். தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பை பெற்ற மறைந்த என்னுடைய ஆரியரன் தங்கபாண்டியன் அவர்களுடைய அருமை மகள். திராவிடத்தின் குரலாக, தென் சென்னையின் குரலாக தமிழச்சி தங்கபாண்டியனின் அவர்களுடைய குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒலித்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். இவர்கள் இருவரையும் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். தயாராகிட்டீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. இப்ப வேட்பாளர்கள் உட்காரலாம். கடந்த 22 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன். பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கேன். மக்களோட முகத்தில் தெரிஞ்ச எழுச்சியும் மகிழ்ச்சியும் வச்சு சொல்றேன், 40க்கு 40 நாம் தான் வெல்ல போகிறோம். நாட்டையும் நம்ம கூட்டணி தான் ஆள போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட மாநிலங்களிலையும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசிக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் பிரதமர் மோடியோட சர்வாதிகார மனப்பான்மை, மாநிலங்களை நசுக்கிற எதேச்சதிகாரம், ஒற்றுமையா வாழுற மக்களிடையே பிளவை உருவாக்குற மதவாத பேச்சு, எதிர்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிற பாசிச எண்ணம், எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோட பழங்குடியினத்தை சார்ந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சிருக்கார். தேர்தல் என்பது சமமான களமாக இருந்தா படுதோல்வி நிச்சயம்னு உணர்ந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கிற தீய செயல்ல ஈடுபட்டார். மக்களை பற்றி சிந்திக்காம
கார்ப்பரேட்டுகளாக மட்டுமே முன்னேற வேண்டும் என்று சிந்திச்சு திட்டங்களை தீட்டுனதுனால விலைவாசி உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணை முட்டுற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்குது. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டுல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரா? இல்லை. இந்த கேள்வியை கேட்டா இளைஞர்களை பகோடா சுட சொன்னவர் தான் மோடி. இப்போ நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெறுக்க தொடங்கிட்டாங்க. தேர்தல் பத்திர ஊழல் மோடியோட கிளீன் இமேஜ் என்ற முகமுடிய கிழிச்சு எரிஞ்சு மோடியோட ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. உடனே மோடி என்ன பண்றார்? தன்னோட இமேஜை காப்பாத்திக்க தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்கிறாங்க என்பது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சதுன்னு வடை சுட ஆரம்பிச்சாரு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உச்ச நீதிமன்றம் முதல்ல லிஸ்ட் கேட்டப்போவே ஏன் தரல? தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தான் நிதி வாங்குறாங்க. இங்க நிதியை வாங்கினது பிரச்சனை கிடையாது. அதை எப்படி வாங்கினீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு உங்க கூட்டணி மாதிரி செயல்படுகிற அமைப்புகளை வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு ரைடு போறது. அடுத்த சில நாட்கள்ல அந்த நிறுவனங்கள் இருந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வாங்கிறது. பிறகு அந்த நிறுவனங்கள் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க, அதுதான் பிரச்சனைக்குரியது. முன்னணி ஊடகங்கள் இதை பற்றி பேச மறுத்தாலும் தனிநபர் பலரும் உச்சநீதிமன்ற அழுத்தத்தால் வெளியான பட்டியல்களில் ஆய்வு செஞ்சு சில ஊடகங்களில் பாஜகவோட தில்லுமுள்ளுகள் அம்பலமாச்சே. இந்த நாடு எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கு. ஆனால் இப்படி மோடி போல வசூல் ராஜாவை வசூல் வேட்டையில் ஈடுபட்டவரை வரலாறு பார்த்ததில்லை. கொரோனாவில் கூட வசூல் வேட்டை நடத்தினார். அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? பிஎம் கேர்ஸ் நிதி. எல்லோரும் நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்டார். மக்களுக்கு உதவத்தான் பிரதமர் கேட்கிறாருன்னு பலரும் அள்ளி கொடுத்தாங்க. அந்த நிதி என்ன ஆச்சுன்னு தெரியல. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டா அது தனியார் அறக்கட்டளை, அந்த விவரமெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பதில் வருது. அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ் 7 லைக் கோல் மெகா ஸ்கேம். இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே பணியிட மாற்றம், டிரான்ஸ்பர் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால பயனடைஞ்சது யாரு? காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல. கார்ப்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கடன்களை தள்ளுபடி பண்ணி கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக எப்படி அரசை நடத்துறீங்கன்னு அருமை சகோதரர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. அது மட்டுமா, அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்களே. இவ்வளவும் செஞ்சுட்டு பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் ஊழல் பற்றி பேசலாமா? அதனால தான் சொன்னேன், உண்மையிலேயே ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தர் வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது.
ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். அது மட்டுமா, இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல்கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்தி இருக்காரு. என்னடா நம்ம கிட்ட வந்து சேர்ந்த உடனே வழக்க வாபஸ் ஆகுத, பச்சையா தெரியுத, எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்களே, நடுநிலையாளர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாம திரும்ப திரும்ப அதே செயல்களில் பாஜக ஈடுபடுது. முன்பெல்லாம் பாஜகவோட இந்த தில்லுமுள்ளுகளை சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க, ஆன்டி இண்டியன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்ச உடனே அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தை பிடிக்காம இப்ப என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு பதிலாக பாரத்னு பேரை மாத்திட்டாங்க. இப்ப ஆன்டி இண்டியன்லாம் சுத்துறது யாரு? பாஜக காரங்க தான். பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமா பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் மக்களுக்கு நியூஸ்ன்னு நினைக்கிறாங்க. வேற நியூஸ் வந்தா அதை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை அதை பற்றி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான். அப்படி அங்கே பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் ஒருத்தர் தான் சாமிக்கு பொறி வச்சு படைப்பார். இன்னொருத்தர் தான் கும்பிடுகிற சாமிக்கு கறி வச்சு படைப்பார். இது அவங்களோட வழிபாட்டு முறை, காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற பண்பாடு. மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க, நீங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம பாஜக கிட்ட சொல்றது, மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சோத்துல மண்ணள்ளி மட்டும் போடாதீங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசுறதால நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, ஊழல் கட்சி, குடும்ப அரசியல்னு தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லியே நாம டயர்டாகிடுவோம். ஆனா அவங்க கூட்டணியிலையும் அவங்க கட்சியிலையும் இருக்கிற ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு பிரதமர் மோடியே ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுறாரு. என்ன வேடிக்கை, இன்னொரு வேடிக்கையும் பண்ணுவார். நிறைய பேர் ராத்திரி 12 மணிக்கு தனியாக இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க. ஆனால் மோடி நைட்டில் டிவியில் பேச போகிறாருன்னா பலரும் நெஞ்சு படப்படுத்துகிறோம் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியாக பயத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. திடீர்னு ஒரு நாள் இரவு டிவியில் வந்தார். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னார். எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு தினம் தினம் புதுசாக ரூல்ஸ் போட்டார். கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வசனம் பேசினார். சரின்னு மக்களும் அவரை நம்பி அவரை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா, 99 விழுக்காடு பணம் திரும்ப வந்துட்டுதா ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு. முதல்ல இந்த நடவடிக்கையை ஆதரிச்ச எல்லோரும் கொஞ்ச நாள்லே கடுமையாக விமர்சிச்சாங்கள, அதோடு விட்டாரா? புதுசாக அறிமுகப்படுத்தின 2000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சில ஆண்டுக்குள்ளே அறிவித்தார். அந்த பணமும் 97 விழுக்காடு திரும்ப வந்துடுச்சு. அப்போ கருப்பு பண ஒழிப்புன்ற மோடி மஸ்தான் வித்து எதுக்கு? அந்த பண மதிப்பு நடவடிக்கை தான் ஏழைகளின் நடுத்தர குடும்பங்கள் மேல நடத்தப்பட்ட முதல் தாக்குதல். கடுகு டப்பால சுருக்கு பையில் இருந்த காசெல்லாம் இப்போ செல்லா காசு ஆயிடுச்சு. சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் எல்லோரும் நடுத்தருவுக்கு வந்தாங்க. மோடி கிட்ட வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை, ஒரு பூத கண்ணாடியும் இருக்கு.
அது மூலமா ஏழைகளோட சுருக்கு பையில எவ்வளவு பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பறிக்கலாம்னு சிந்திக்க ஆரம்பிச்சவர். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சுருக்கு பை எதுக்கு, எல்லாரையும் வங்கிகள் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னார். அதை நம்பி மக்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்த காசை அக்கௌண்ட்ல போட்டாங்க. கொஞ்ச நாள்ல மினிமம் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு அதையும் பிடுங்கிட்டாரு. அந்த ஃபைன்ல மட்டும் எவ்வளவு வசூலானது தெரியுமா? 21,000 கோடி ரூபாய். தொடர்ந்து விடல. அடுத்த திரும்ப ஒரு நாள் இரவில் நாடாளுமன்றத்துக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டம் போட்டாரு. குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ என்னோட பிணத்து மேல இருந்துதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவரே பிரதமரானதும் நடுராத்திரியிலே கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். மாநிலங்களுக்கு இருந்த எல்லா நிதி அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுக்கு மாற்றினார். இதனால மாநிலங்கள் மட்டும் முடங்கல, மக்களும் முடங்கினாங்க. 5, 12, 18, 28 விழுக்காடுன்னு சீலிங் வச்சு வரி போட்டாங்க. இதுல இருந்து எந்த பொருளும் தப்ப முடியாது. நீங்க அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறீங்க தெரியுமா? அரிசிக்கு 5 விழுக்காடு, பருப்புக்கும் 5 விழுக்காடு, சேமியா, சர்க்கரை, மஞ்சள் மற்றும் துணிகளுக்கு 5 விழுக்காடு வரி. பெரிய ஆன்மீக காவலர்கள் மாதிரி பேசுதே பாஜக, அவங்க தான் கோவில்ல ஏத்துற சூடத்துக்கு முதல் முறையா 18 விழுக்காடு வரி போட்டாங்க. ஊதுவத்தி சாம்பிராணிக்கு 5 விழுக்காடு வரி, மெழுகுவத்திக்கு 12 விழுக்காடு வரி, மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்களுக்கு 12 விழுக்காடு வரின்னு ஏழைகளுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இதை பார்த்து நாம மட்டும் விமர்சிக்கல. வட மாநிலங்கள் என்ன சொல்றாங்க? ஷோலேன்னு அமிதாப் பச்சன் படத்துல வர்ற கொள்ளைக்காரன் பாத்திரம் பேரு கப்பர் சிங். அந்த கொள்ளைக்காரன் வரிதான் ஜிஎஸ்டின்னு சொல்லி கப்பர் சிங் டேங்க்ஸ்ன்னு விமர்சிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல கொரோனா வந்தப்போ பிரதமர் இரவுல டிவியில் பேசினாரு. டிவியில் பேசி என்ன சொன்னாரு? சரி, இந்த மாதிரி நேரத்தில் அவர் காமெடி பண்ண மாட்டாரு, ஏதோ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? மொட்டை மாடிக்கு வந்து மணி அடிங்க, கை தட்டுங்க, விளக்கு பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலையும் உணவும் இல்லாமல் தவிச்ச தொழிலாளிங்க ரயிலில் ஊருக்கு திரும்ப போக முடியாமல் காசு இல்லாமல் பல 100 கிலோமீட்டர் நடந்து தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. அப்போ ரயில் பாதையில் நடந்து போனவங்க கிளப்புல தண்டவாளத்திலேயே படுத்து தூங்க. அப்போ ரயில் ஏறி 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாருங்க. இப்படி கொரோனாவால நாட்டு மக்கள் அவஸ்தைப்பட்டப்போ கூட அந்த நேரத்தில் தனக்கான விளம்பர வாய்ப்பா பார்த்தவர் தான் பிரதமர் மோடி. அடுத்து என்ன சொன்னாரு? நான் ரெவடி கலாச்சாரம் ஒழிக்க போறேன்னாரு. சரி, இங்க தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த ரவுடிகளை தான் ஒழிக்க போறாருன்னு பார்த்தோம். ஆனா இலவசமா நம்ம வழங்குகிற மக்கள் நல திட்டங்களை ஒழிக்க பார்த்தாரு. நாம தமிழ்நாட்டை வளர்க்க செஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை இலவச திட்டங்கள்னு குறுகிய பார்வையோடு பார்த்த பிரதமர் தான் மோடி அவர்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அள்ளி கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு 50 விழுக்காடு இருந்த கட்டண சலுகையும் எடுத்துட்டார். அதாவது மக்களுடைய வறுமையிலும் ஏழாமையிலும் கூட லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவர் தான் மோடி இருக்காரு. இந்த லட்சணத்தில் தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. பிரதமர் மோடி அவர்களே, உங்களோட ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமா இருக்க, உங்க படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சூப்பு மட்டும்தான், விருந்து தயாராகிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க.
இதையெல்லாம் பேசி தனக்கு 3வது முறையா ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வராரு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையிட தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். இதை நான் தனிப்பட்ட ஸ்டாலின் நான் சொல்லலை, ஒரு கட்சி தலைவராக சொல்லலை, பொறுப்புமிகு இந்திய குடிமகனாக சொல்றேன். மோடியோட பேச்சுக்களை நாட்டு மக்களான நீங்களே எடை போட்டு பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. அவருடைய பேச்சில் எதையெல்லாம் மைய கருத்தா பேசுறாரு. இதோ நாங்களும் தேர்தல் பரப்புரைக்கு உங்கள் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம், என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கோம்னு எடுத்து சொல்லி வாக்கு. இதுதான் இந்த எலெக்ஷனோட ஹீரோ. அதில் இருக்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா மோடி அப்படி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்கிறாரா? இல்லையே. எல்லா பிரச்சார மேடைகளிலையும் நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்கான வாய்ப்பாத்தான் அதை பார்க்கிறாரு. வாயை திறந்தால சாதி, மதம், உணவு வேறுபாடுகளை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை பேசி எதிர்கட்சிகளை திட்டி வெறுப்புணர்ச்சியை விதைக்க துடியாய் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போல இருக்குன்னு பிரிவினைவாத அரசியல் செய்கிறார். நேற்று மேற்கு வங்கத்திற்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி பேசுறாரு. 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம நாள்தோறும் மக்களை பிளவுபடுத்துகிற கருத்துக்களை பேசுறோம்னு கூச்சம் துளி கூட அவர்கிட்ட இல்லை. மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம்? மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும். ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்களை அவங்க மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயகபூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க. நாடு 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறுகள் திரித்து எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். தமிழ் உள்ளிட்ட இந்தியாவோட பிற மொழிகள், மாநில மொழிகள் சிதைக்கப்படும். மக்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படும். மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும்.